இன்றைய இறைவனின் வாக்கு. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். ஏசாயா 54 13 ஆம் பிரியமான என் அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆம், நம்முடைய வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சிலருடைய பிள்ளைகள் ஏதோ ஊதாரித்தனமாய் சுற்றி கொண்டிருப்பார்கள், அல்லது தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருப்பார்கள். அவர்கள் மீண்டு வருவதற்கு ரொம்ப நாட்களாகும், அல்லது ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டோம் என்று சொல்லி கண் கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாகவே அந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு தேவனே உதவி புரிவார். தேவனே உதவி செய்து அவர்களை அந்த பழக்கத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சமாதானம் உங்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் உண்டாக தேவன் செய்வார் என்று நான் நம்புகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் உதவி செய்வார். பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான என் அன்பு தேவஜனமே, நம்முடைய இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது தருண் சாமுவேல் என்கின்ற ஒரு மனிதனை பார்க்கும். சென்னை பட்டணத்தில் மிகவும் கொடியதான ஒரு பாவத்தை செய்து பெற்றவருக்கு மதிக்காமல் பெற்றவரை அடிக்கிற அளவிற்கு சென்ற மனிதனை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி அந்த போதை வஸ்துக்களிலிருந்து விடுதலையாக்கி இன்னைக்கு அவருடைய சத்தியத்தை எடுத்துரைக்கிற ஒரு மனிதனாய் மாற்றியிருக்கிறார் என்றால் உங்களுடைய பிள்ளைகளையும் அவர் அப்படியே மாற்றுவார், அவர் அப்படியே செய்வார். பாருங்கள், அந்த மகனைப் போல உங்களுடைய பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று ஊழியத்தை செய்ய தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.